வழியா மனோஜ வந்து ரோகிணி பயமுறுத்திட்டாங்க. தான் உடம்புல வந்து கல்யாணி புகுந்துக்கிட்டதாவும், அதனால கிருஷ்ணன் மேல நீ அன்பா இருக்கணும். இல்லன்னா உங்க அம்மாவோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு அவங்கள கொலை பண்ணிருவேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பயந்து அம்மாவோட பாசத்துக்காக கட்டுப்பட்ட மனோஜ் மறுநாள் காலையில எந்திச்ச உடனே கிருஷ்ண கூட்டு போய் சாப்பாடுலாம் ஊட்டுறாரு. சாப்பாடு ஊட்டுறத பார்த்து அவங்க வீடே வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க, "ஏன்டா சாப்பாடுலாம் ஊட்டுறியே அதிசயமா இருக்கே" அப்படின்னு சொல்லி. விஜயா கூட சொல்லி பார்க்காங்க. ஆனாலும் கேட்கல. ஒரு சாமியார் எனக்கு சொன்னாரு, இந்த மாரி சின்ன பையனுக்கு நல்லது பண்ணா அம்மாவுக்கு நல்லது, என் பிசினஸ்க்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாரு. கிறிஸ் ஒரு படி மேல போய், "உங்க ஃபோன் குடுங்க அங்கிள், நான் வேணா விளையாடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் சரிங்கிறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு. அ ரோஹினிட்ட வந்து ஸ்ருதி கேட்குறாங்க, "உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது மல்டி பர்சனாலிட்டி நோய் இருக்கா?" அப்படின்னு. "அதெல்லாம் இல்லைங்க. அவர் நார்மலா தான் இருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் பார்த்தா கிறிஷ் மனோஜோடைய ஷூ எடுத்து பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு. இத பார்த்த முத்து வந்து, "ஏய் அவன போய் பாலிஷ் போட வைக்கிறேன்னு" சொல்லி அடிக்க போறாரு. "அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண சொல்லலடா. அவனா தான் பண்றான்னு" சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, "நான் ஒண்ணும் பண்ண சொல்லல" அப்படின்னு சொல்லி. கிறிஷ் வந்து, அங்கிள் என்ன வந்து ஸ்கூல்ல விட்டுருங்களேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் ஒரு பிசினஸ் மேன். நான் எப்படி போய் அவன ஸ்கூல்ல விடுறது? நான் என்ன வேலைக்காரனா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அங்க நெனச்சு பார்க்குறாரு. கல்யாணி வந்து சொன்னத, "இனிமே என் பையன கஷ்டப்படுத்துற மாரி ஏதாவது பண்ண, உங்க அம்மாவோட உயிர நான் குடிச்சிருவேன்னு" சொன்னது. எல்லாம் மாத்தி மாத்தி அவர் மைண்ட்ல வருது. ரோகிணி உடம்புல கல்யாணி புகுந்து தான் இதெல்லாம் மனோஜ செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி விஜயாவுக்கு தெரிஞ்சு, அத விஷயமா பேய விரட்டுறதுக்கு ஏதாவது விஜயா பண்ணுவாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.